வணக்கம் மாணவ செல்வங்களே. என்எம்எஸ் எக்ஸாமுக்காக மாலை முழுவதும் மேத்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஏற்கனவே நாம் ஒரு 40 நாள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதில் ஃபஸ்ட்டு 30 டேஸ் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, மேட்டில் அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்ன, அதில் என்னென்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 30 டேஸ், அதாவது 1லேருந்து 300 வரைக்குமான கேள்விகள் மேட்டில் பார்த்துருந்தோம். அடுத்து 301லேருந்து 400 வரைக்கும், அதாவது 31வது நாள்லேருந்து 40வது நாள் வரைக்கும் சேட்ல என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத அந்த 10 நாள் பார்த்துருந்தோம். அதுலேயே ஒரு 5 கேள்விகள் டெய்லி நான் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்காக கொடுத்துருந்தேன். கரெக்டா? ஸோ இது வரைக்கும் நமக்கு மொத்தமாக 400 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்ததாக இன்னிலேருந்து நம்ம தொடர்ச்சியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 41வது நாள்ல இருந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இதில் பாருங்க, 41வது நாளுக்கான முதல் கேள்வி, கேள்வி எண் 401. பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண் அல்லது எழுத்தை கண்டுபிடிக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2, 4, 12 கொஷின் மார்க் 240. ஏற்கனவே ஐடியாஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே சொன்னது தான். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2, 4 2 என்ன செஞ்சால் 4 வரும் அப்படின்னா, 2ஆல் பெருக்கணும்னா 2 4, 4 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12. ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக என்ன பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 12 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா, 4 12 48. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 48. இது கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இப்போ இந்த வந்த ஆன்சரை அடுத்த நம்பர் 5 இல்லையா, 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 48 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 5 40, 4 5 24 24. கரெக்டாக வருது பாருங்க, 240. ஸோ நம்மளோட ஆன்சர் கரெக்ட் 48. கண்டிப்பாக அவங்க இந்த மாடலில் 5லிருந்து 7 கேள்வி கேட்குறாங்கம்மா. ஸோ கட்டாயம் இந்த ஐடியாஸில் நம்ம சொல்லியிருக்கிற எல்லா கொஷின்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்ததா 402, 14 14 21 42 105 கொஷின் மார்க். இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு வித்தியாசமான ஐடியா பாருங்க. இதை யூஸ் பண்ணி ஒரு முறை என்எம்எஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 14 14 14 1ஆல் பெருக்குனா 14. அடுத்தது 14 1.5ஆல் பெருக்குனா 21. 1.5 அப்படின்னா என்ன, 14, அதோட பாதி ஒரு 7. அப்போ 14 7 21. சரியா? அதுக்கப்புறம் 21 2ஆல் பெருக்குனா 42. பாருங்க, 1 1.5 2. அடுத்தது என்ன வரணும்னா 2.5. 2.5னா என்ன, 42 2ஆல் பெருக்கணும். 42 2ஆல் பெருக்குனா 84. இதோட ஆஃப் 42ல் பாதி 21. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 105. புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1, அதுக்கப்புறம் 1.5, அடுத்து 2, அதுக்கு அடுத்தது 2.5. ஸோ இதுக்கப்புறம் என்ன வரணும், 3. இப்போ உங்களுக்கு பெருக்கிறது ஈஸி தான், இந்த ஐடியா தான் தெரியணும். அப்போ 105 என்ன செஞ்சா போதும், 3ஆல் பெருக்குனா போதும். ஸோ 3 15 1 3 3. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் 4 315. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா? சரியா? அடுத்ததா 403, 4 5 9 18 கொஷின் மார்க் 59. பாருங்க, இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது ஒவ்வொன்றுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாலே போதும். 4 கூட 1 கூட்டினா 5, 5 கூட 4 கூட்டினா 9, 9 கூட 9 கூட்டினா 18. 1 4 9ன்னு கூட்டியிருக்காங்க. இந்த நம்பர்லாம் என்னன்னு தெரியுதா? 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. அப்போ அடுத்தது என்ன வரணும், 4 ஸ்கொயர் 16ன்னு வரணும். ஸோ இந்த நம்பர் கூட நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 16. ஸோ 18 கூட 16 ஆட் பண்ணுறோம். ஸோ 8 6 14, மீதி 1 1 1 2 1 3. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 2 34. நீங்கள் வேணால் இது கூட அடுத்ததாக 25 ஆட் பண்ணி பாருங்க. 5 ஸ்கொயர் 34 கூட 25 ஆட் பண்ண 59. கரெக்டாக வருது பாருங்க. நம்ம புரியுதா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஏன்னா நம்ம இடையில உங்களுக்கு எக்ஸாம் ஆஃப் இயர்லி எக்ஸாம் அப்படிங்கிறதால கொஞ்சம் கேப் விட்டுட்டோம், சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. கண்டினியூவாக இன்னில தொடங்கி நம்ம டெய்லி இதே மாதிரி ஒரு 10 கேள்விகள் போட்டுகிட்டே வரலாம், சரிங்களாம்மா? அடுத்ததா கேள்வி எண் 404, 3 9 27 4 16 கொஷின் மார்க் 5 25 125. இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3, அடுத்தது 3 ஸ்கொயர், அடுத்தது 3 கியூப். ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டு அதோட ஸ்கொயர் அதோட கியூப் அப்படின்னா 4 4 ஸ்கொயர் 4 கியூப்னு வந்திருக்கணும். 4 ஸ்கொயர் 16, 4 கியூப் என்ன வந்துடும் 64. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஸ்கொயரு கியூப் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க டக்குன்னு ஆன்சர் போடலாம். எப்படி இருந்தாலும் ஸ்கொயர் கியூபை யூஸ் பண்ணி ஒரு 2 3 கேள்விகள் கேட்டுடுறாங்க, சரிங்களா? ஸோ ஆன்சர் 1 64. ஓகேங்களாமா? அடுத்ததா 405, 83 92 85 90 கொஷின் மார்க் 88. இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கேயும் கூட நீங்க ஒரு நம்பருக்கு
இருக்கிற டிஃபரன்ஸை பார்க்கலாம் ஒன்று. இன்னொன்று என்னன்னா ஒன்றை விட்டு ஒரு நம்பர் பாருங்களேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா ஏறு வரிசையா இறங்கு வரிசையான்னு பார்க்கணும். ஒருவேளை ஏறு வரிசையும் இல்லாமல் இறங்கு வரிசை இல்லாமல் இருக்கு அப்படின்னா நீங்க ஒன்றை விட்டு ஒரு நம்பர் பார்த்தாலே போதும். இங்க பாருங்க 83 83 ரெண்டும் 85 85 ரெண்டும் கூட்டணும் அப்படின்னா 87. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 87. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. சப்போஸ் இங்கே பார்க்குறீங்கன்னா 92 92ல் 2 போயிடுச்சுன்னா 90 90ல் 2 போயிடுச்சுன்னா 88. ஸோ இங்கே வரும்போது ஒரு நம்பராக ரெண்டு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வரும்போது ஒரு நம்பர்லையும் 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேனே, இதுக்கப்புறம் நான் ஒரு 2 கொஸ்டின் மார்க் வைக்கிறேன். இந்த 2 இடத்துலையும் என்ன வரணும்னு நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கேள்விக்கான ஆன்சர் 87 நான் சொல்லி முடிச்சிட்டேன். உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா இதுக்கப்புறம் 2 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு இது எக்ஸ் இது ஒய்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். நீங்கள் இல்லை எக்ஸ் ஒய்ன்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகும் சார் எங்களுக்கு, கொஸ்டின் மார்க்கே இருக்கட்டும் அப்படின்னா நான் கொஸ்டின் மார்க் வச்சே கேட்குறேன். இந்த இடத்துல 2 கொஸ்டின் மார்க் கொடுக்குறேன். அப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இதே தான். இப்போ இதுக்கப்புறம் என்ன வரணும்னு யோசிக்கணும், இதுக்கப்புறம் என்ன வரணும்னு யோசிக்கணும், அவ்வளோதான். இங்கே 2 2 ப்ளஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க, இங்கே 2 2 மைனஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களாமா? அடுத்ததா 406 இங்கே பாருங்க ஆட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வந்திருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கேருந்து இங்கே வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெஃப்ட்லையும் ரைட்லையும் ஒரு எழுத்தை விட்டுருக்காங்க பாருங்க. மற்றது எல்லாம் அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் ஏ லாஸ்ட் என் இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே எழுதியிருக்காங்க. கரெக்டா? அடுத்து இங்க வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடைசியில் எதுவும் கை வைக்கல, அதை அப்படியே இது பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல 2 எழுத்தை விட்டுருக்காங்க பாருங்க. டிடியை விட்டுட்டு RIBUTIO அப்படியே எழுதிட்டாங்க. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் விட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல 2 விட்டாங்க. திரும்பவும் இங்கிருந்து இங்க வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல பண்ண மாதிரி ஃபர்ஸ்டையும் லாஸ்ட்டையும் விட்டுருக்காங்க. அப்போ என்ன ஐடியா, ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன், அடுத்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் 2, அப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லாஸ்ட். அப்போ இதுக்கப்புறம் இங்கிருந்து இங்கே வரும்போது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 எழுத்தை விட்டுடணும். ஸோ விட்டுட்டோம்னா மீதி என்ன கிடைக்கும் நமக்கு, UTI. ஆப்ஷன் 4 தான் நமக்கான ஆன்சர். முடிஞ்சிச்சு பாருங்க. ஒருவேளை இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இதே ஐடியாவை யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் நாம் ஒரு கொஸ்டின் மார்க், இந்த UTI வந்துடுச்சு இல்லையா, UTIக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருந்தா ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு எழுத்தான், கண்டுபிடிங்க பார்க்கலாம், சரிங்களா? இது என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா இப்போ ஒரு கேள்வி, இதுக்கு ஆன்சர் என்ன வரும்ன்றதையும் நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க உங்க நோட்லயும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த எக்ஸாம்ல அவங்க வரும்போது இதே மாதிரி மாத்தி கேட்கலாம்ல. இது வரைக்கும் UTI வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்னு தெரியணும் இல்லையா, அதனால. சரிங்களாமா? அடுத்ததா 407 இது பாருங்களேன். ABAAன்னு கொடுத்துருக்காங்க, நடுவில் டேஷ் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏவை 2 வாட்டி எழுதியிருக்காங்க, பியை 2 வாட்டி எழுதியிருக்காங்க. இங்கே 2வது எழுத்து கேப் விட்டுருக்காங்க இல்லையா, அப்போ 2வது எழுத்தாண்ட ஏ வரணும் பாருங்க. AABB முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 முறை A 3 முறை B, AAABBB. இதில் எங்கே கேப் வருது, 3A வந்துருச்சு. பி ஆண்ட வரும்போது தான் கேப் வருது. ஃபர்ஸ்ட் ஏ ஆண்ட கேப், இப்போ பி ஆண்ட கேப் ஆச்சா. 2 முறை AB 3 முறை AB, அடுத்ததா 4 முறை AB பாருங்க. அப்போ AAAA அதே மாதிரி BBBB. இப்போ எங்க கேப் விட்டுருக்காங்க, இங்க A இங்க B ஆண்ட கேப் விட்டுருக்காங்க. இங்க ABக்கு புரியுதா? அப்போ இந்த இடத்துல A வரணும், இந்த இடத்துல B வரணும், இங்க AB வரணும். ஸோ கேப்ல வர வேண்டியது என்னது, ABAB. ஸோ ஆன்சர் ABAB ஆப்ஷன் 1. இது மாதிரியும் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள் ஐடியாவாக தான் இருக்கும். அந்த ஏபிக்கு பதில் நீங்கள் கரெக்டாக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வாட்டி 3 வாட்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, சில நேரம் அதே என்ன பண்ணுவாங்கன்னா ABAB ABB அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம அது சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நான் உங்களுக்கு லெசன் ஆல்ரெடி ஒரு 20 லெசன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஐடியாஸ் வரும்போது நான் உங்களுக்கு தனியாகவே லெசனாகவே ஒன்று போடுறேன். சரிங்களாமா? அடுத்ததா 408 இதில் பாருங்க, இதில் பாக்ஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ளாடி ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கேயும் 1 ஒரு நம்பர் பாருங்க, 1 3 6 இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ 1 கூட 2 கூட்டினா நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்களேன், 1 3 6 கொஸ்டின் மார்க். இந்த 1 ஒரு நம்பரை மட்டும் எடுத்து நான் தனியாக எழுதிட்டேன். 1 கூட 2 கூட்டினீங்கன்னா 3, 3 கூட 3 கூட்டினீங்கன்னா 6. முதல்ல 2 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்தது 3 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்ததாக ப்ளஸ் பண்ண வேண்டியது 4. அப்போ 6 கூட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 10. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 10. முடிஞ்சு போச்சு பாருங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். அடுத்ததா 409
இங்க பாருங்க 64 5 40 81 7 63 16 4 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தோன்னே நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஐடியா தோணும்னா 64 81 16 இந்த முதல்ல இருக்கிற லெஃப்ட்ல இருக்கிற நம்பர் எல்லாம் ஏதோ ஒரு நம்பர்னு உங்களுக்கு தோணுதா? வெரி குட். என்ன நம்பர்னு தோணுது? இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸ், வர்க்க எண்கள்னு படிச்சிருப்போம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டா? இது எல்லாமே வர்க்க எண்கள். பாருங்க 64 64ங்கிறது எதோட வர்க்கம்? 8ஓட வர்க்கம், 8ஓட ஸ்கொயர். 81ங்கிறது எதோட ஸ்கொயர்? 9ஓட ஸ்கொயர். 16ங்கிறது எதோட ஸ்கொயர்? 4ஓட ஸ்கொயர். இப்போ ஒன்றும் இல்லை, 64ங்கிறது 8ஓட ஸ்கொயரா? இந்த 8ஐயும் 5ஐயும் பெருக்கிறோம். 8 5 40. 81ங்கிறது 9ஓட ஸ்கொயரா? இந்த 9ஐயும் 7ஐயும் பெருக்கிறோம். 9 7 63. 16ங்கிறது 4ஓட ஸ்கொயரா? இந்த 4ஐயும் 4ஐயும் பெருக்கிறோம். நன்னாங்கு 16. அப்போ முடிஞ்சிச்சு பாருங்க. 4 4s are 16. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2 16. அவ்வளோதான் பாருங்க. ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சதுன்னா முடிஞ்சிச்சு. எதோட ஸ்கொயர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 410. இங்கே ட்ரையாங்கிள் வச்சு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். இது நம்ம ரொம்ப நேரம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஐடியா ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே பாருங்க 1 2 3 3 4 5 2 3 இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு இடத்துலையும் நம்பர் கொடுத்துருக்காங்க 8 30 17 அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன சார் ஐடியாவை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணுறது மாதிரி ஸ்கொயருக்கான ஐடியா. இப்போ பாருங்க 1 இங்கே 2 இல்லையா? 1 ஸ்கொயர் பண்ணுறேன். 1 ஸ்கொயர் 1. இந்த 2 ஸ்கொயர் பண்ணுறேன். 2 ஸ்கொயர் 4. கரெக்டா? இந்த ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணோன்னா 5. இந்த வந்த ஆன்சர் 5 கூட மூணாவதா ஒரு நம்பர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா 3ன்னு, அதை ஆட் பண்ணுறேன். 5ஐயும் 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா நடுவில் இருக்கிற 8. புரியுதான்னு பாருங்க. மறுபடியும் இங்கே ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. இந்த 3 ஸ்கொயர் பண்ணுறேன். இந்த 4 ஸ்கொயர் பண்ணுறேன். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 25. இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுறோம். மூணாவதா இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணல. ஸ்கொயர் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறோம். 25 கூட 5 கூட்டணும் அப்படின்னா 30. முடிஞ்சிச்சு பாருங்க. இவ்வளோ தான். அப்போது அதே மாதிரி இங்கே பாருங்க 2 ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே 3 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 9 கூட்டினா 13. நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? 17 வரணும். அப்போ இங்கே எந்த நம்பர் வருதோ அதை இங்கே ஆட் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. 13 கூட எதை ஆட் பண்ணால் 17 வரும்? 13 கூட 4 கூட்டினா 17 வரும். கரெக்டா? அப்போ இந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல நம்ம போட வேண்டிய ஆன்சர் ஆப்ஷன் 2 4. அவ்வளோதான். சரிங்களா? இன்னும் சிலர் இதுக்கு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் இது ஒன்றுமே இல்லை, 1 2 3 3 4 5 2 3. அப்போ இங்கே அடுத்தது 4 தானே சார் வரணும் அப்படின்னா, அப்படி யோசிச்சிங்கனாலும் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டு. ஆனால் இந்த ஐடியா படி வரும்போது தப்பாயிடும். இந்த ஐடியா படி வரும்போது வேற ஏதாவது நம்பர் உள்ளே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா இங்கே 17ன்னு கொடுக்காம ஜஸ்ட் நான் நம்பரை மாற்றி 18ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இங்கே 4ன்னு சொல்ல முடியாது பாருங்க. இல்லை 19ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் 2 1 2 3 3 4 5 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ ஆன்சர் தப்பாயிடும் பாருங்க. நான் சொல்றது புரியுதா? இப்போ இந்த 3வது பாக்ஸ் நான் இதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இதை கொடுக்காம நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த 3வது பாக்ஸை மாற்றி கொடுக்குறேன் பாருங்களேன். இங்கே 2, இங்கே 3, இங்கே அதே கொஷின் மார்க் உள்ளே கொடுக்கும்போது 19ன்னு கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் 4 சூஸ் பண்ணால் தப்பு பாருங்க. இந்த ஐடியா படி இங்கே பாருங்க 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9 கூட்டினா 13. எனக்கு 19 வரணும். அப்போ 13 கூட எதை கூட்டினா 19 வரும்? 6 கூட்டினா தான் 19 வரும். கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் 4ன்னு சொல்லியிருந்தா தப்பாயிட்டு இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ என்ன லாஜிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கரெக்டாக யோசிச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சில நேரங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்செல்லாம் தப்பு இல்லை. ஆனாலும் நீங்கள் ஐடியா என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 4. ஓகேவா? இதோட நமக்கு மாலை முழுவதும் மேத்ஸ் டாபிக்ல 410 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு இன்னொரு 10 கேள்வியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.